கம் ஆன் டாடா, கம் ஆன். மேடம், நம்ம எஸ்டேட்டுக்கு புதுசா வர டியூஷன் மேனேஜர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வரட்டும், ஆளை பார்த்து சொல்றேன். வரப்போற மேனேஜர் நல்லவனா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் மேடம். அப்போ பழைய மேனேஜர் என்ன கேட்டவரா? என்ன மேடம் இந்த மடக்கு மடக்குறீங்க? நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்ல. விட்டா பேசிட்டே இருப்பீங்க. வாங்க போலாம். சரி போலாம். மேடம், எங்க வீடு வந்துச்சு. நீங்க கண்டினியூ பண்ணீங்க. ஓகே. நான் வீட்டுக்கு போலன்னு வெச்சீங்க. என் சம்சாரம் மின்சாரம் ஆயிடுவா. உள்ள வாங்க வெச்சுக்கறேன். நீங்க போங்க. ஓகே பை. See you. டாடா கம்பெனி எங்க பாட்டா சொத்துன்னு எங்க அப்பங்கிட்ட பீலா ஊட்டி ஏமாத்தி என் கழுத்துல தாலிய கட்டிட்டு இப்ப ரோட்ல போற வர விட்டேல டாடா காமிச்சிட்டு இருக்கறியா? நீ உள்ளதான வருவ. வா வா. செல்லம், ஏன் கண்ணுமணி பொண்ணுமணி வந்துட்டாயா? வந்துட்டான். எங்கடா இருக்க செல்லம்? இங்கதான்டா இருக்கேன் மாமா. இங்க தான் இருக்கியா? அம்மணி, ஜாக்கிங் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. சுடு தண்ணி வச்சிருக்கியா? எல்லாம் ரெடியா இருக்கு மாமா. ரொம்ப அசதியா இருக்குடா. சுடு தண்ணி எடுத்து வளவறியா? வைக்கிறேன் மாமா, வைக்கிறேன். நீங்க களைச்சு போய் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதாக்கும். முதல்ல இந்த நாத்தம் புடிச்ச சொட்டரை கழட்டி போடுங்க. உங்களுக்கு சுட சுட சுடுதண்ணிய மேலுக்கு ஊத்தி உடம்பு நல்லா புடிச்சு புடிச்சு விட்டான்னு வைங்க, வியாதி எல்லாம் பறந்து போயிடும். அம்மணி, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஏய் கலட்டுங்க. கருவேல மரத்துக்கு துணியை சுத்தின மாதிரி இருந்துட்டு இவனுக்கு கொஞ்சல பாரு. கலட்டுங்க மாமா, கலட்டுங்க. வாங்க மாமா. என்ன மாமா நீங்க கிழக்கால பார்த்து உட்காருங்க. சரி அம்மணி. பொண்ணுமணி, நீ எனக்கு பொண்டாட்டியா வாச்சதே போன ஜன்மத்து புண்ணியம் அம்மணி. ஆமாங்க மாமா. ஊத்துறேன் ஊத்துறேன். ஊத்து ஊத்து. சுடுது சுடுது. அடி பாவி. வச்சுடுவேன். வரப்போற டியூஷன் மேனேஜருக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எனக்கு என்னவோ அவர் வருவார் நம்பிக்கையே இல்ல. அது எப்படி சொல்லலாம்? இன்னைக்கு கண்டிப்பா வந்து நோ டென்ஷன். எல்லாம் தான் வெயிட் பண்ணுகிறோம். அவன் எப்பதான் வருவானோ? என்ன மேடம் இன்னும் வருவான்ட்ட நம்பிக்கிட்டு இருக்கீங்க? 1 minute. Hello. Yes sir. Okay sir. Okay. Okay sir. Within 5 minutes sir. Okay. Most welcome sir. சார், நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். ஆனா நேரா ஃபேக்டரிக்கு தான் வருவீங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது சார். எங்க தொழிலாளிங்க சார்பா இந்த மாலை ஏத்துக்கங்க. ரொம்ப நன்றிங்க. சஜினி. Yes sir. ஹாய். Hello sir. மேடம். Welcome sir. நோ, எனக்கு இந்த வரவேற்பு, மாலை மரியாதை, வான வேடிக்கை, ரெக்கமெண்டேஷன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் முக்கியம் இல்ல. உங்களை மாதிரி உழைப்பாளிகளோட ஒவ்வொருத்தரோட நலன் தான் எனக்கு முக்கியம். சஜினி. Yes sir. இன்னைக்கே நான் எல்லா எஸ்டேட்ஸும் சுத்தி பார்க்கணும். Sure sir. குட். சார், இதுல மொத்தம் 10,000 டன் கட்ட இருக்கு சார். எஸ்டேட்ல வேலை செய்தவங்களுக்கு கொடுத்தது போக மீதி இவ்வளவுதான் இருக்கு. எதனா டீட்டெயில் வேணும்னா மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. எல்லா டீடைலும் இதுல இருக்கு சார். இந்த புது மேனேஜருக்கு கணக்கு கொடுக்கிறதுக்குள்ள நம்ம கேரிட்டு மேட்ச். Thank you sir. வாங்க சீக்கிரம் வாங்க. ஐயோ, ஏதோ வண்டி வர பாரியா. சீக்கிரம் போ. ஐயோ, என்ன பண்ணுவேன் கடவுளே. ஐயோ, கடவுளே என்ன பண்ணுவேன். ஐயோ, சீக்கிரம் தூக்கு வாடா, சீக்கிரம் தூக்கு வாடா. ஐயோ, சீக்கிரம் வண்டி கூட நிறுத்துவேன். ஐயோ, ஐயோ வண்டி வந்தடே. வண்டி வந்தா. ஐயோ, சீக்கிரம் கொண்டு வா. சீக்கிரம் கொண்டு வா. ஐயோ, கொண்டு வாடா. ஐயோ, ஐயோ, ஐயோ வண்டி போடுங்க. போடுங்க. ஐயோ,
கருப்புல பாம்பு கடிச்சிருச்சியா, கொஞ்சம் ஆசை வெட்டிட்டு போங்கய்யா. இறங்குங்கய்யா. என்னையா சொல்ற? பாம்பு எங்க கடிச்சிச்சு? பாம்பு கடிச்சிருச்சு. ஐயா, இங்க பக்கத்துல ஹாஸ்பிடல் எங்க இருக்கு? இங்க ஆஸ்பத்திரி இல்லையா, 60 கிலோமீட்டர் போறீங்க, ஆஸ்பத்திரி இல்லையா. நாங்க என்னையா பண்ணோம்? ஐயோ கருப்பா, போயிடியா. இங்க இப்படிதான் சார் அடிக்கடி இந்த கொடுமை நடக்கும். என்னடா பதில் சொல்ல கருப்பா? ஐயோ கருப்பா, கருப்பா இப்படி ஆயிடுச்சு. எல்லாரும் விட்டு போயிட்டே கருப்பா. இதுக்கு விடுதலை காலம் போறீங்க ஐயா, இதுக்கெல்லாம் ஒரு விடுதலை காலம் போறீங்க. மணி என்ன மாதிரிலே பசங்க எல்லாம் எங்கடா போனாங்க? ஒருத்தனையும் காணும். எல்லாம் ரெஸ்ட்ல இருக்காங்க, நீங்களே பாத்துக்கங்க. என்னன்னு கேட்க ஒருத்தன் கூட இல்லடா. நான் இருக்கேன்டா பஞ்ச பரதேசி. யார் தம்பி நீங்க? இப்பதானே உங்க கட்சிக்காரங்க வந்து டொனேஷன் வாங்கிட்டு போனாங்க. ஏண்டா டேய், வெள்ளை வெட்டி கட்டினவெல்லாம் அரசியல்வாதின்னு நீயா முடிவு கட்டிடுறதா? தம்பி கொஞ்சம் மரியாதை ஓ பேசுங்க. ஆமாங்க, மரியாதைங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க, மரியாதைய கொடுத்துட்டு போறதுக்கு தானுங்க வந்திருக்கோங்க. ஏய், எங்க முதலாளி மேலே கை வச்சவர் யார் தெரியுமா? யாருன்னு தெரியுமாவா? தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இவர் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மனா, கப்பலோட்டிய தமிழனா, கரும வீர காமராஜனா, இல்ல இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்திஜியாரா? 10க்கு 12 ஹோட்டலை வச்சுக்கிட்டு புழு புத்த மாவுல பரோட்டாவை சுட்டு மக்களை சிறுக சிறுக சாகரிச்சுக்கிட்டு இருக்க ஹோட்டல் ஓனர் ஓன பண்றாங்க. ஆமாங்க, ஓட பண்ணாங்க. ஆனம் கட்டு, ஈனம் கட்டு, மதி கட்டு, மரியாதை கட்டு, இன்னுமாடா இவங்கிட்ட வேலை செஞ்சு என்னையாடா யாருன்னு கேட்ட கண்ணடி யாருன்னு தெரியல. நீ என்ன மறந்திருப்ப, ஆனா என்னால உன்னை மறக்கவே முடியாதடா. இன்னுமா புரியல? என் முகத்தை பார்த்தா புரியாதுடா. இங்க பாரு, பஞ்சத்துல பிறந்தவன. என்னடா பேய் அரைஞ்சவ மாதிரி பாக்குற? இந்த கால கண்ணாடியில உன் முகத்தை நல்லா பாரு. பாண்டி உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு படிப்பு இருந்தா உங்க அப்பா கொண்டு இங்க விட்டான். கஸ்டமர் கை காஞ்சி உட்கார்ந்து இருக்கார். என்ன பண்ணிக்கிட்டு உள்ள? ஆடா வழியே உத்தரா. என்னையா இது? எச்சிக்கையில சாம்பார் ஊத்துறா? என்ன என்ன ஆச்சு? வாயே திறக்க மாட்டேங்கிறான். கடையை நடத்துற கடை. அடச்சே, எந்திரடா போலாம். இனிமே இந்த ஹோட்டல்ல ஒருத்த கூட பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுடா. வச்சிருக்கான் பாரு ஆளு. ஏண்டா நாதாரி பையனே, ஏய் யாவாரத்தை கெடுத்துட்டியடா. கொலை பண்ணா விட மாட்டேடா. சொல்ல உன்னை வேலைக்கு வச்சு பாரு, எனக்கு வேணும்டா. சும்மா இருக்க மாட்டே. விட மாட்டேன் உன்னை. சும்மா இருக்க முதலாளி, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா மூணா போதும் எங்க முதலாளி வேலை போட்டு கொடுத்தா அவர் பொழப்புல மண்ணலி போட்டியா? உன்னை என்ன பண்ற? ஓடுவன், ஓடு நல்லா போ. கொலை பண்ணா அடிக்க முதலாளி, அடிக்க முதலாளி. ஏய், என்னால உன் ஐயாவோட பொறுப்பு கெட்டு போச்சுன்னு சொல்றியே, இவனால உன் மான மரியாதை கப்பல் ஏறிப்போச்சு தெரியுமா உனக்கு? என்னடா சொல்ற? ஏய், இப்போ நம்ம ஊருக்கு போந்தல, தோ இங்க நிக்கிற ஆளு உன் சம்சாரத்தை கரெக்ட் பண்ணி ஜாலியா சினிமா கூட்டி போனா தெரியுமா உனக்கு? வந்துட்டு அடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய மாட்டீங்க அவுத்து விட்டமான நானும். ஏய் மணி, இந்த ஏதோ சொல்றான்டா, நம்பாதடா, நம்பாதடா. ஐயோ நம்பாம இருக்க முடியும்? ஐயோ இந்த டாக்டர் அன்னைக்கே சொன்னான்டா, அட துரோகி. அவன் யாரால மாசமா இருக்கான்னு நல்லா தெரிஞ்சு போச்சுடா. உன்னை விட மாட்டேன்டா டேய், உன்னை விடவே மாட்டேன்டா. டேய் எங்கடே தப்பவே முடியாது டேய். டேய் பத்தினி அங்கம்மா, நீ எப்படி மாசமானது எனக்கு நல்லா தெரிய முடியும். உன்னை வந்து வகுத்துறேன்டி. ஏண்டா என் பொழப்பு கடத்த போக்குறி பேல என்ன மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குற? உன்னை விட மாட்டேன்டா, விட மாட்டேன். உன்னை கொலை பண்ணா விட மாட்டேன். என்னடா திமிர்ற? உன் திமிர என்னையோட அடைக்கிறேன்டா. என்னையா மாட்டி விட்ட? ஏய் இன்னையோட நீ தொலைஞ்சு போடா. ஏய் வயிறு எரியுற மாதிரி நீ. வேணாம் பாண்டி, என்ன விட்டுரு பாண்டி. தெரியாம செஞ்ச மன்னிச்சு விட்டுரு பாண்டி. போனா போகுதுன்னு மன்னிச்சு விடுறதுக்கு இது என்ன கையில பட்ட காயமா? இங்க பட்ட காயண்டா. இது வரைக்கும் வலிக்குது. அதே இடம், அதே வலி. இதை நீ அனுபவிக்க வேண்டாம். இப்ப தெரியுதா? இப்ப புரியுதா? விட்டுரு பாண்டி. பழத்தோட அருமை உனக்கு தெரிய வேணாம். சித்ரகுப்தா கத்தல் தானடா, நானா நீ கத்தல. செத்தா சொல்லி அனுப்பு. நிம்மதியா ஒரு புல் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சித்ரகுப்தா மேட்டர் ஓவர்.
பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டா எல்லாம் சவிக்கமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. என்ன டேங்க் ப்ராப்ளம் பண்ணுது குளிருக்கு. என்ன சோகண்டா. சஜினி சஜினி என்னாச்சு? ஓகே ஓகே பயப்படாம இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் ஏய் பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களை பார்க்க தான் இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தேன். என்ன விஷயம்? சஜினி மேடம் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. லெட்டரா? டியர் சார், நீங்க சொன்னபடி வர 15ஆம் தேதி நர்ஸ் இன்டர்வியூக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன். ப்ளீஸ் எனக்கு பர்சனலா 2 days லீவ் வேணும். சஜினிக்கு என்ன ஆச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? சஜினி மேடம் அன்னைக்கு பாம்பு பார்த்து பயந்து திருந்து ஜுரத்துல படுத்து படுக்கையா இருக்காங்க. எனக்கு பார்க்க பாவமா இருக்கு சார். வண்டியில இரு. சார் ஏரியா வண்டியில. நட்ராஜ் என்ன? நோ நோ இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. என்ன என்ன அது? எப்படி கொதிக்குது? சார் நான் மாதிரி துள்ளி துள்ளி வேலை பார்த்துங்க. இப்படி 3 நாளா மரம் மாதிரி சாஞ்சு கிடக்குறாங்க. அறிவில்ல பேசிட்டு இருக்காம முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. போலாம் வாயா. டாக்டர் 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 வாங்க வாங்க டாக்டர் சீக்கிரம் கொண்டு வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. டாக்டர் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். டாக்டர் என்னாச்சு? 1/2 hour லேட்டா வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா போயிருக்கும். இப்போ பரவாயில்ல, டோன்ட் வரி. ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, நீங்க போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். சஜினி நமக்கே இந்த நிலைமைனா சாதாரண தொழிலாளிங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டதான் கம்பெனில நான் பெர்மிஷன் வாங்கி ஒரு நடமாடும் மருத்துவமனை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இனிமே யாரும் ரொம்ப தூரம் ஹாஸ்பிட்டல தேடி வர வேண்டிய அவசியம் இருக்காது. டோன்ட் வரி சஜினி, நீங்க பயப்பட வேணாம் டாக்டர் சொல்லியிருக்காரு. நட்ராஜ், சஜினிக்கு இங்க யாராவது ரிலேஷன்ஸ்? அது ஏன் சார் கேக்குறீங்க? பாம்பேல இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு போவாங்க.
மற்றபடி சொந்தம்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை சார். நீ இல்ல, நான் இல்ல. என்னையா சரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாத. நடராஜ் கூட இருந்து பாத்துக்க. ஏதாவது பிரச்சனைனா என் செல்ல காண்டாக்ட் பண்ண. நான் ஈவினிங் வரேன். நம்ம டியூஷனுக்கு இது வரைக்கும் எத்தனையோ மேனேஜர் வந்து போயிருக்காங்க. ஆனா நம்ம பாரதி சார் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை என் சர்வீஸ்லயே நான் பார்த்ததில்லை மேடம்.